நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, சந்தியா, சந்தியா வாங்கிட்டீங்களா? எத்தனை வாட்டி கூப்பிட்டு தெரியுமா உங்களை? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? எல்லாம் வாங்கியாச்சுல, வாங்க போலாம். சித்தப்பா வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இவ்வளவு காய்கறி வாங்கிட்டீங்களா? நல்லா பேசினா வேலை குறைப்பாங்க. நான் சொல்றது சரியா போச்சு பாத்தீங்களா? அப்படிதான் இருக்கணும். சந்தியா, இந்த பை நீங்களே பிடிச்சுக்கோங்க. இது உங்க வெற்றிக்கான அடையாளம். சந்தியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீர்த்தி ஃபோன் பண்ணியிருந்தா. மாப்பிள்ளையும் அவளும் நல்லபடியா ஊருக்கு போய் செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல சொன்னா. அவ உங்களை பத்தி தான் கேட்டுட்டே இருந்தா. நீங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னேன். நீ சொல்றது எல்லாமே சரின்னு சொன்னா, நீ சொன்ன மாதிரி ரொம்ப பாசமா அன்பா பாத்துக்கிற ஹஸ்பண்ட் உனக்கு கிடைச்சிருக்காருன்னா அவரை உன்னாலேயே மனசார ஏத்துக்க முடியல. எங்க போறீங்க மகாராணி அம்மா? அப்படி என்ன அவசரம்? முதல்ல சொன்னேன்ல. இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் செய்ய போறேன்னு சொன்னேன்ல. வந்து கத்துக்க. வா, வந்து இங்க உட்காரு. அது என்னன்னா, இங்க பாத்தீங்களா, என் செருப்பு பிஞ்சுடுச்சு. நான் போய் இதை தச்சுட்டு வந்துடுமா? 5 நிமிஷத்துல வந்துடுவேமா? போன வாரம் இதே நேரத்துக்கு நீ செருப்பு தைக்க போயிருந்தல்ல, மறுபடியும் எப்படி பிஞ்சிருக்கு? ஆமா, நான் செருப்பு தச்ச, ஆனா அந்த கடைக்கார ஒழுங்கா தைக்கலமா. அம்மா, நான் போயிட்டு வந்துட்டுமா? நான் சொல்றத கேட்க மாட்டேன்ல, போ. ஆனா நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, சீக்கிரமா திரும்பி வரணும். 5 நிமிஷம் வந்துடுமா? வரேம்மா. அம்மா, ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? அன்னிங்க கிட்ட சொன்னா அவங்க அதை செய்வாங்கல்ல. அம்மா, அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அது இன்னைக்கு பேங்குக்கு யார் வந்தாங்க தெரியுமா? சந்தியா அண்ணியோட அண்ணன் வந்தாரு. அங்க அவர் வந்து எங்க பேங்க்ல இருந்து பணத்தை. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்களேன். ஏன் அவர் உன் பேங்குக்கு வரதால நம்ம குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம்? அத பத்தி எனக்கு என்ன வந்தது? எதுக்குன்னு சொல்லாதீங்கம்மா. அவரு பேங்க்ல இருந்து பணத்தை கடனா வாங்க வந்தாரு. நகையை கொண்டு வந்து வச்சா பேங்க்ல கடன் தந்துருவாங்க. அதை கோல்டு லோன் சொல்லுவாங்க. அவர் அதுதான் வாங்கினாரு. ஆனா அம்மா, அவருக்கு திடீர்னு ஏன் இவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு தெரியல.
அவரை பத்தி ரொம்ப கவலையா இருக்கா? அப்ப போய் அவர்கிட்டே கேட்டுக்க. உனக்கு எதுக்கு இந்த கவலையெல்லாம்? அம்மா கொடுங்க, நான் அடிக்கிறேன். அம்மா எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா, அந்த மனோ சந்தியானையவை வெளிநாடு கூட்டிட்டு போக தான் பணத்தை ஏற்பாடு பண்றாரு. ஏன்னா அமெரிக்கா போறதுக்கு ஒருத்தருக்கான செலவே 1 லட்ச ரூபா ஆயிடுமா. பேங்க்ல இருந்து அவர் இவ்வளவு பணம் தான் வாங்கியிருக்காரு. உன் பேங்க சேர்ந்தவங்க பணம் கொடுத்துட்டாங்களா? அம்மா நேத்து வரைக்கும் பேங்க்ல அப்ளிகேஷன் ஏத்துக்கல. ஆனா இன்னைக்கு அவர் மொத்த தங்கதி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அதனால அவர் லோன் பாஸ் ஆயிடுச்சு. சரி, இதுவும் நல்லதுதான். வேணும்னா 1-2 நகையை என்கிட்ட கேட்டிருக்கலாம். கேட்டிருந்தா நான் கொடுக்காம இருந்திருப்பேன். இந்த சந்தியா என் பிள்ளையோட வாழ்க்கையில இருந்து எவ்வளவு சீக்கிரம் போறாளோ, பிள்ளையோட வாழ்க்கை நல்லபடியா அமையும்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயிட்டானா என் சூர்யா பழைய சூர்யா ஆயிடுவான். இவ என் பிள்ளையோட வாழ்க்கையில இருந்து போறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பாத்தீங்களா, மறுபடியும் பிஞ்சிடுச்சு. ஏன் சரியாவே தைக்க மாட்டேங்கிறீங்க? பாத்தீங்களா அம்மா, இது எத்தனை முறை தைச்சாலும் இது பிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்? இது ஒண்ணும் இரும்பால செஞ்சது இல்ல, உங்க உடம்போட மொத்த எடையும் இது சுமக்குது இல்ல, அதனாலதான் போய் சேர்ந்துருச்சு. என்ன சொல்றீங்க? அப்ப நான் குண்டா இருக்கனா? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவீங்க? எடை ஒண்ணும் அவ்வளவு அதிகமா இல்ல. அம்மா கிட்ட நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத உங்க அக்கா கிட்ட சொல்லிடுங்க. என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா சந்தோஷப்படுவேன். இப்படி இருந்தா பாக்குறதுக்கு நீங்க அழகா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அன்னைக்கு நீங்க பார்க்க வந்தது என்ன கிடையாது, பார்க்க வந்தது சுதாவை. நான் சவிதா. இந்த விஷயத்தை பத்தி நீங்க நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குன்னு கவலைப்படாதீங்க. அவங்க அன்னைக்கு எங்களை போய் சொல்லி ஏமாத்தினத எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் யாரை பார்க்க வந்தேன்றது இப்ப முக்கியம் கிடையாது. எல்லாத்தை விட முக்கியம் என்னன்னா எனக்கு யாரை பிடிச்சிருக்குன்றதுதான். இங்க பாருங்க, ஆனா உங்களை பார்த்தா என் மனசு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. அதனால தயவு செஞ்சு என்ன ஃபாலோ பண்றதை நிறுத்துங்க. நீங்க கொஞ்சம் இருங்க. நான் உங்களை ஃபாலோ பண்றதுக்காக வரல, உங்க கூடவே வரன்றதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உங்களை ஃபாலோ பண்றதுக்காக வரல, உங்க கூடவே வரன்றதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க பாருங்க, எப்பவுமே நான் ஆசைப்படுறது ஒண்ணுதான். நல்லா படிச்ச பொண்ணு, நல்ல புத்திசாலியான பொண்ணு என் வாழ்க்கைக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க அதே மாதிரி தான் இருக்கீங்க. நானும் ஒரு நல்ல கம்பெனியில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிலாம் வாழணும்னு நினைப்பாலோ அதே மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு தருவேன். அதான் உங்களுக்காக நான் லவ் லெட்டர் கொண்டு வரல. சொல்ல போனா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடியா இருக்கேன். இங்க பாருங்க, ஒருவேளை நான் சொல்ற விஷயத்து மேல உங்க நம்பிக்கை இல்லைன்னா இப்ப உடனே உங்க கூட நான் உங்க வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேச தயாரா இருக்கேன். இன்னொரு விஷயம், இதை உங்களுக்காக தான் கூட வந்திருக்கேன். வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கோங்க. இந்த புடவைய பாருங்கக்கா, இததான் இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்க. இந்த புடவையை இது வரைக்கும் நான் வெளியே எடுத்ததே கிடையாது. நீங்க ரெகுலர் கஸ்டமர்ன்றதுனால எடுத்து காட்டுறேன். எங்க கடைக்கு வர பொருள்லாம் பாம்பேல இருந்து டைரக்டா வருது. அப்படியெல்லாம் போய் சொல்லி கஸ்டமர்ஸை ஏமாத்தி இவ புடவை விக்கிறா. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எந்த தைரியத்துல இதை தரீங்க? சவிதா, இப்படி வீதியில நின்னு ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா செருப்பு பிஞ்சிடுச்சுன்னு என்கிட்ட பொய் சொல்லிட்டு தான் வெளியே போயிருக்கா.
சவிதா என்னங்க உங்க அம்மா கத்துறத பார்த்தா யாரோ எங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்குங்க. அம்மா சவிதா வரேம்மா. திலீப், சவிதா, அட கடவுளே. நான் வசமா மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் உண்மையிலேயே அம்மா வீட்டுக்கு ஓடணும். இல்லன்னா நான் அவ்வளவுதான். மீனா வந்து ஏதாவது நல்ல புடவை இருந்தா காமிய. மீனா உன்னதான் வேற ஏதாவது நல்ல புடவை இருந்தா காமி. உங்க கண்ணு முன்னாடி இத்தனை புடவை எடுத்து வச்சிருக்கல, உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? ஒருவேளை பிடிக்கலனா 3வது தெருவுல கிணறு இருக்கு, அதுல விழுந்து செத்துரு. என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. ஏற்கனவே டென்ஷன்ல இருக்க. ஐயோ அக்கா அக்கா போகாதீங்க. உங்களுக்கு வேண்டிய புடவையெல்லாம் நான் எடுத்து கட்டுறேங்க. போகாதீங்க. ஒண்ணும் தேவையில்ல. இந்த புடவை எல்லாம் பொண்டாட்டியோட அம்மா வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பு. நாங்க ஒண்ணு இந்த புடவையை சும்மா எடுத்துட்டு போக வரல. உன் பொண்டாட்டி இப்படி எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு இங்க இருந்து புடவை எடுத்துட்டு போனோம்? வேற கடை பார்க்கலாம் வாங்கக்கா. இங்க இருந்து எந்த புடவை நாங்க வாங்க போறது இல்ல. அக்கா இதெல்லாம் நல்ல புடவை. ஐயோ இந்த மீனா இருக்காளே எல்லாம் இவளாலதான் வந்தது. காதப்படி ஹரிவ கட்ட முண்டம். பேர் என்ன? முதல்ல அவன் பேர் என்னன்னு சொல்லு. இல்ல போதும். அவன் பேர் என்ன? அதுவா? உனக்கு என்ன பரிசு கொடுக்க வந்திருந்தான் அவன்? நீங்க ஒருத்தர் பீடா கடையில புதுசா ஏதாவது பீடா போட்டு கொடுக்கறாங்கன்னா அத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. ஆனா வீட்ல பெத்த பொண்ணு என்ன செய்யறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்ல. எதையும் கண்டுக்கிறதும் இல்ல. இந்த தெரு முனையில நின்னுக்கிட்டு யாரோ ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருந்தா. அவன் என்னடான்னா ரொம்ப பாசத்தோட இவளுக்கு ஏதோ பரிசு கொடுத்துக்கிட்டு இருந்தா. இப்ப நீங்க ஏதாவது பேச போறீங்களா இல்லையா? இல்ல வாயில பீடா போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? உன் அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதானா? அப்பா அது வந்து அந்த பையன் அவன எனக்கு தெரியாதுப்பா. உண்மையாவே அவ யாருன்னு எனக்கு தெரியாது. அம்மா என்னாச்சு? பேசாத. சூர்யா நீயே இவகிட்ட கேளு. கேளு சவிதா, அம்மா சொல்றது உண்மையா? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல அத்தா. அந்த பையன் யாருன்னு சவிதாவுக்கு தெரியாது. அது வந்து அவ ஏதோ அட்ரஸ் கேட்க வந்தான். அப்படியா? இப்ப நீ ஒருத்தி மட்டும் தாமா இன்னும் குறுக்க பேசல. அந்த அட்ரஸ் என்ன அமெரிக்கால இருக்கு? அட்ரஸ் சரியா சொன்னதுக்கு இவளுக்கே அவன் பரிசு கொடுக்கணும். ஏன் கண்ணால நான் பார்த்தேன். அவன் கையில கலர் பேப்பர்ல சுத்தின ஒரு டப்பா இருந்தது. நீ என்ன பைத்தியக்காரியாக்குறியா? நீங்க தூரத்துல இருந்து பாத்திருப்பீங்க அத்தா. அதனால அது உங்களுக்கு என்னன்னு தெரியல. அவன் பரிசு கொடுத்திருக்க மாட்டான். அவன் அந்த பரிசை கையில வச்சிட்டு இருந்திருப்பான். அவன் கைய ஆட்டி ஆட்டி அட்ரஸ் கேட்டதுனால தூரத்துல இருந்து பார்த்த உங்களுக்கு அவன் பரிசு கொடுக்கற மாதிரி தெரிஞ்சிருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் இரு மீனாட்சி. நான் என்ன பைத்தியக்காரியா? இல்ல நீ என்ன பைத்தியமாக்குறியா? பேசாம நீ ஒண்ணு பண்ணு. போய் வெளியில கை நிறைய மண்ணை கொண்டு வந்து என் கண்ணுக்குள்ள போடு. இல்லனா உன் கண்ணுல இருக்கிற உண்மையை நான் கண்டுபிடிச்சிருவேன்ல. நீ தூரத்துல தானே இருந்த. அப்படி இருக்கும்போது உன் காதல மட்டும் எப்படி இதெல்லாம் விழுந்தது? வீட்டுல இருக்கும்போது கத்தி கத்தி கூப்பிட்டாலும் சரி உனக்கு காதலே விழாது. அப்படியே பேசாம நடந்து போய்கிட்டே இருப்ப. ஆனா இன்னைக்கு நீ சொல்றத கேட்கறதுக்கு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நாத்தனாருக்கு ஒரு பிரச்சனை உடனே கடையில இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன்.
இது எல்லாத்துக்குமே காரணம் நீதானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக நீ வரேன்னா அப்போ அதுல உன்னோட தப்பு ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்மையை சொல்லு, என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல 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 நம்ம சவிதா செருப்பு தைக்க போயிருந்தால அது பக்கத்துல ஒரு வளையல் கடை இருந்தது. நாங்க தான் நின்னுட்டு இருந்தாரு, அதனால எல்லா காதுல விழுந்தது. அந்த பையன் சவிதா கிட்ட அட்ரஸ் தான் கேட்டோம். ஆனா நீங்க என்னடானா நீங்க எதுக்காக என்ன நம்ப போறீங்க? நான் முழு பஜனையை பாடினதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் நான் பிரசாதத்துக்காக தான் பாடினேன்னு நீங்க நினைச்சுப்பீங்க. ஆனா ஒன்னு அர்த்தம், நான் இன்னைக்கு சொல்றது எல்லாமே உண்மைதான். ஏ சவிதா, அத்தை கிட்ட சொல்லு, நான் இப்ப சொன்னது எல்லாமே உண்மைதானே? அந்த பையன் உன்கிட்ட அட்ரஸ் தானே சவிதா கேட்டுட்டு இருந்தான்? ஆமாமா அம்மா, அந்த பையன் உண்மையாவே அட்ரஸ் தான் கேட்டான். அப்புறம் அப்புறம் எனக்கு அந்த அட்ரஸ் தெரியல. உங்களுக்கு என்னை பத்தி தெரியும்ல, நான் சில நேரத்துல நம்ம வீட்டு அட்ரஸே மறந்துடுவேன். சரோஜா, நம்ம பொண்ணு தான் சொல்றாள்ல, மீனாட்சியும் சொல்றா. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம பொண்ணை நம்ப மாட்டேங்கிற? எனக்கு என் பொண்ணு சவிதா மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவ எந்த தவறும் செய்ய மாட்டா. அப்பா தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி எதையும் செய்ய மாட்டா. சவி, காதை பிடிச்சது போதும், கையெடு. அம்மா ஒன்னு சொல்ல மாட்டாங்க. நீ காதை பிடிக்க வேண்டாம், கையை கீழே போடு. நீ காதை பிடிச்சுக்க. காதை புடி. எதையும் புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இன்னொரு தடவை நம்ம வீட்டுக்கு வெளியில பசங்களை பார்த்தேன், புடவிலேயே சுத்தி சுத்தி அவங்க எல்லாரையும் அடிச்சிடறேன். அம்மா, தயவு செஞ்சு நீங்க இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்களேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எந்த பிரச்சனையும் வராது. அம்மா, உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்களா? போட்டோ எடுக்க கேமரா கொண்டு வந்திருக்கேன். இதுல நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். கல்கத்தாவுல ஹோல்சேலர் இருக்கான்ல, அவ இத பரிசா எனக்கு கொடுத்திருக்காமா. அம்மா, நீங்க வந்து நில்லுங்க, உங்க எல்லாரையும் நான் போட்டோ எடுக்கிறேன். வாங்கம்மா, என்ன யோசிக்கிறீங்க? வந்து நில்லுங்க. எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு போட்டோ எடுத்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. இந்த வயசுல போட்டோ எடுத்து என்ன பண்ண போறேன்? வாழ்க்கையில என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைச்சிருச்சுல. ஆனா இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலல்ல. அம்மா கொஞ்சம் இருங்க, எடுத்துக்க. விக்ரமையா, இப்ப எடுங்க. என்ன ரொம்ப அழகா சூப்பரா எடுங்க, சீக்கிரம் எடுங்க. இருங்க விக்ரமையா, கொஞ்சம் இருங்க. நான் போய் என்கிட்ட இருக்கிற புது காக்ராவை போட்டுட்டு வரேன். கொஞ்சம் இருங்க. விக்ரம் கண்ணா, அப்படின்னா நீ என்ன போட்டோ எடு. விக்ரம், இதுல இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ரோல் இருக்கா, அதுல அப்பதானே எல்லாரையுமே எடுக்க முடியும். இதுல ரோல் தேவைப்படாதுங்க. இந்த கேமரா டிஜிட்டல் கேமரா, ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். உண்மைதாம்மா. எங்க யாருக்கும் எதுவுமே தெரியாதுல்ல, அதனால எல்லாத்தையுமே நீதான் எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆனா விக்ரம், முதல்ல என்ன போட்டோ எடுங்க. வாங்க வாங்க எல்லாரும். யாரும் போட்டோ எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வீட்ல பூஜை செய்யாம புது பொருளை நம்ம பயன்படுத்த கூடாது. சரிப்பா, இப்ப போட்டோ எடு. இந்த கேமரா மட்டும் எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பா கையில கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் சரோஜாவை போட்டோ எடுத்து அதை எனக்கு அனுப்பி இருந்திருக்கணும். அதனால என்ன ஆக போகுது? அப்படி செஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? உங்க அம்மா எங்கேயோ இருந்திருப்பாங்க, நான் எங்கேயோ இருந்திருப்பேன்.
இந்த கேமரா ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? விக்ரம் அண்ணா. சந்தியா, ஏன் பிள்ளைங்க அதெல்லாம் பாத்துக்குவாங்க. எல்லாத்தையும் நீயே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுக்கும் கொஞ்சம் படிப்பறிவு இருக்கு.